இங்க ரெஸ்டாரண்ட்ல கஸ்டமரோட பில்ல மாத்தி மாத்தி குடுத்தனால ஃபுட்லாம் மாத்திடுறாங்க. அதனால ரொம்பவும் பரபரப்பா ஆயிடுது. அப்போ உத்தமன் கிட்ட வெற்றி என்ன சார் கோவமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா அவரு கோவலாம் இல்லடா வருத்தமா தான் இருக்கு. நீ கிச்சனுக்குள்ளே இருந்திருக்கணும். ஆனா நீ வெளிய வந்துட்ட. நம்ம ஆளுங்கள ஒருத்தர் அங்க வேலை செய்யறது எனக்கு ரொம்பவும் பெருமையா இருந்திருக்கு. ஆனா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் ரொம்பவும் ஃபீல் பண்றேன். நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாரு. அண்ட் கிச்சன்ல நெடுமாறன் அடுத்த செஃப் நான் அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட விக்கி நம்மள தான் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கா. பார்த்தா அவரு ஐஸ்வர்யா தான் அடுத்த செஃப் அனௌன்ஸ் பண்றாரு. அதை கேட்டதுமே இவன் பொறாமப்பட்டு குடும்ப புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி வேணி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனா வேணி நம்ம ரெண்டு பேரும் இங்க சம்பாதிச்சுட்டு நம்ம வெளியே போக தான் வந்தோம். இங்கேயே பெர்மனண்டா இருக்க வரல. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்கா சொல்லிட்டு திட்டுறா. அண்ட் ரூம் சர்வீஸ் பாய்ஸ் எல்லாம் பில்லு மாத்திரதுல ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப விக்கி வந்து வெற்றி கிட்ட பேசும்போது நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்றா. அதை கேட்டதுமே அவன் கோவப்பட்டு சண்டை போடுறா. அதை பார்த்து ஐஸ்வர்யா வேணியும் விக்கியை கூட்டிட்டு போயிட்டு வெற்றி கிட்ட கேட்கும் போதா இந்த உண்மையெல்லாம் சொல்றா. அதை கேட்ட ஐஸ்வர்யாவும் கோவப்படுறா. விக்கி கிட்ட போயிட்டு நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டுறா. ஆனா விக்கி நான் இப்படிதான் பண்ணுவேன், நீ வேணா உங்களுக்கு சப்போர்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிடுறா. அதை பார்த்து ஐஸ்வர்யா வெற்றியை கூட்டிட்டு போயிட்டு மேனேஜர் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா. இதுக்காக வெற்றி ஐஸ்வர்யாக்கு தேங்க்ஸ் சொல்லி நைட்டு கடைக்கு வேற நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லாருக்கும் மீட்டிங் நடக்குது. அப்ப இந்த மேனேஜர் நெடுமாறன் கிட்ட கிச்சன்ல இருக்கவங்க தேவையில்லாம ரூம் சர்வீஸ் பாய் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதுமே நெடுமாறனுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. சோ கிச்சன்ல போயிட்டு யார் இந்த தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு கேட்கும்போது விக்கி நான் தான் பண்ணேன்னு சொல்றான். எதுக்காக பண்ணன்னு கேட்டதுக்கு ஒரு ரூம் சர்வீஸ் பாய் நான் கிச்சன்ல வந்து செஃப்பா இருக்கா, அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் பண்ணன்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டதுமே நெடுமாறன் கோவப்பட்டு உன்னோட ரிவெஞ்ச் எண்ணத்தை வச்சுக்கிட்டு இந்த கிச்சன்ல நீ ஒர்க் பண்ண முடியாது, இதுக்கு பனிஷ்மெண்டா 15 நாள் அந்த ரூம் சர்வீஸ் பாய் கூட நீ தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரு. அண்ட் நைட் ஐஸ்வர்யா தள்ளுவண்டி கடைக்கு போறா. அவங்க வெற்றி தான் சமைச்சிட்டு இருக்கா. இவன் வந்ததை பார்த்ததுமே கிட்டார்லாம் வச்சிருக்கீங்க, ஒரு பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்குள்ள நான் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. இவனும் சமைக்க ஆரம்பிச்சிடறான்.